இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி வரையறை. தொகுதி வரையறைனா என்ன, எதுக்காக இந்த தொகுதி வரையறை நம்ம பண்ணணும், இது மத்திய அரசுக்கு சாதகமானதா மாநில அரசுக்கு சாதகமானதா, ஏன் மத்திய அரசு அதை வலியுறுத்துது, ஏன் மாநில அரசு அதை வேணான்னு சொல்லுது, இதை நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் அமைப்பு படி இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, எதுக்காக இந்த தொகுதி வரையறைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் வேணும்ன்றாங்க, ஏன் வேணான்றாங்க, இதனுடைய மொத்த விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு நாட்டுல எத்தனை தொகுதிகள் எம்பி தொகுதிகள் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ற ஒரு விஷயம். அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் சென்சஸ் அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நம்ம நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு. நம்மளுடைய முதல் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த டைம்ல அந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு ஒண்ண செயல்படுத்தினாங்க. ஆனா ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் ஃபெயிலியர் ஆயிட்டே வந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டுக்குள்ள அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு அதை செயல்படுத்துவாங்க. ஆனா இவங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது இருந்த பாப்புலேஷனும் அந்த திட்டம் செயலுக்கு வரும்போது இருக்கிற பாப்புலேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேரி ஆகும். ஏன்னா பாப்புலேஷன் வளர்ந்துட்டே தானே இருக்கும். அப்போ அவங்க எதிர்பார்த்த திட்டங்கள் போய் சேர வேண்டிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாப்புலேஷன் கூடுனதுக்கு அப்புறமா இவங்க செயல்படுத்துற அந்த திட்டங்கள் முழுமையா அந்த மக்களுக்கு போய் சேர முடியாது. இது ஒரு காரணமா 5 ஆண்டு திட்டம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் நம்மளுடைய நாட்டுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்றத சென்சஸ் எடுத்து, கணக்கெடுப்பு எடுத்து, அதை வச்சு மக்களுக்கான திட்டங்களை நம்மளுடைய மத்திய அரசு செயல்படுத்துவாங்க. இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஸோ இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் படி ஒவ்வொரு வருடமா 1951, 1961, 1971 இப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம சென்சஸ் எடுத்துட்டே வராங்க. கடைசியா 2021 சென்சஸ் எடுத்திருக்கணும். பட் அந்த கோவிட் பீரியட்னால சென்சஸ் எடுக்க முடியாம போச்சு. ஸோ இப்போ 2024 சென்சஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த தொகுதி வரையறை அப்படின்றது 2 பீரியட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துல ஒரு தொகுதி வரையறை பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் அசம்பிளி எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தொகுதி வரையறை பண்ணாங்க. 3ஆவதா ஒரு தொகுதி வரையறை பண்ணாங்க. கடைசியா 1971 இந்திரா காந்தி அம்மையார் முதலமைச்சர் பிரதமரா இருந்த டைம்ல ஒரு தொகுதி வரையறை பண்ணாங்க. அதன்படி 543 தொகுதிகள் எம்பி தொகுதிகள் நம்ம நாட்டுக்குன்னு இருக்கு. 1971 அப்புறமா 30 வருடத்துக்கு இந்த தொகுதி வரையறை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சாங்க. 2001 நம்ம பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த டைம்லையும் தொகுதி வரையறை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரும்போது ஒரு 25 வருஷத்துக்கு அந்த தொகுதி வரையறை பண்ண வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ 2026 நம்ம தொகுதி வரையறை கான்ஸ்டிடியூஷன் படி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசு சொல்றாங்க, அரசியலமைப்பு சட்டத்தின்படி. சரி, இது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா, இப்போ தொகுதி வரையறை எதை வச்சு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றத பத்தி. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க.
அப்போ வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகுது. இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை இப்போ 2024 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 145 கோடி 145 கோடி மக்கள் இப்போ நம்ம இந்தியால இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1971ல எடுத்த கணக்கெடுப்பின்படி 543 எம்பிக்கள் இருக்காங்க. 543 தொகுதிகள். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையினோட எண்ணிக்கை ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு 45 கோடி மக்கள் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. இப்போ ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 15 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்றது கணக்கு. இப்போ அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா இப்போ மொத்த இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்களுக்கும் 848 எம்பிக்கள் வந்து இப்போ இருக்கணும். ஆனா நமக்கு இருக்கிறது 543 எம்பிக்கள் தான் இருக்காங்க. இப்போ நம்ம மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு 15 லட்சம் மக்களுக்கும் ஒரு எம்பின்னு கால்குலேஷன் வச்சு மொத்த நாட்டுக்கும் தொகுதி வரையறையை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களும் இந்த மாதிரி தொகுதி வரையறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஜனத்தொகை பெருக்கத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா நார்த் இந்தியா, யூபி, பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில, அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில எம்பிக்களை வந்து நிர்ணயம் பண்ணா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்கள், அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு மக்கள் தொகையை குறைச்சு பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நார்த் இந்தியாவில் இருக்கிற யாரும் கவர்மெண்ட் சொன்ன பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை மதிக்காம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க செயல்படுத்தாம அவ்வளோ பாப்புலேஷனை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆனா நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் பொதுவாகவே படித்த மாநிலங்கள், படிப்பறிவுல திறனுள்ள மாநிலங்கள். அதுவும் தமிழ்நாடு வந்து படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மொத்த இந்தியாலையுமே தமிழ்நாடு தான் வந்து ஒரு சிறந்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம மாநில அரசாங்கம் என்ன கேக்குது அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில கொண்டு வரீங்க அப்படின்னா நாங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா பாப்புலேஷன் அடிப்படையில தான் நாங்க வந்து பிரிப்போம், 15 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்ராக்சிமேட்டா அப்படின்ற மாதிரி தான் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற ரீசன், இப்ப மத்திய அரசு என்ன ரீசன் சொல்லுது அப்படின்னா இப்போ அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, இல்ல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, இல்ல ஒரு 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருந்தாங்க. இப்ப அதே இது பாப்புலேஷன் கூட கூட பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் மக்களுக்கு, 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பின்ற கான்செப்ட்ல போயிடும். அதாவது ஒரு எம்பி அப்படின்றவர் யாரு அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றவர் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்ப 25 லட்சம் மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அது சரியான விதமா இருக்காது. இந்த 25 லட்சம் மக்களையும் ஒரு எம்பியால பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது அப்படின்றது மத்திய அரசினுடைய கான்செப்ட். அவங்க சொல்றது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருந்தா அவர் அந்த தொகுதியை வந்து சரியா பார்க்க முடியும். கூடிக்கிட்டே போகும்போது அந்த பர்டிகுலர் எம்பியால அவரோட மக்களுடைய குறைகளை எல்லாம் சரியா கவனிக்க முடியாது அப்படின்றது மாநில அரசு, மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. ஆனா மாநில அரசு ஏன் இவ்வளவு
இந்த கொள்கைக்கு, இந்த கான்செப்டுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஏன் இதை எதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில ஒருவேளை இது வந்தால், அதாவது நான் சொல்ற கருத்துக்கள் எதுவுமே அரசியல் கருத்துக்கள் இல்ல, இது அரசியல் அமைப்பு சார்ந்த விஷயங்கள் இதுல என்னென்ன இருக்குன்றதை தான் நான் சொல்றேன். ஸோ இதை அரசியல் கண்ணோட்டத்துடனோ கட்சி சார்ந்த கண்ணோட்டத்துடனோ இதை பார்க்க வேண்டாம். மத்திய அரசு, மாநில அரசு, அதாவது நான் மாநில அரசுன்னு சொல்றது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களும் தான் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஈஸ்ட் இந்தியால இருக்கிற மாநிலங்கள், சின்ன சின்ன மணிப்பூர், திரிபுரா, அந்த மாதிரி மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கை 39. அப்போ இந்த அடிப்படையில நம்ம கொண்டு பிரிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 10 எம்பிக்கள் நமக்கு கூடுவாங்க, ஒரு 49 எம்பிக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப யூபி, மகாராஷ்டிரா, பீகார், இந்த மாதிரி மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மக்கள் தொகை எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும், சவுத் இந்தியன்ஸனுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும், நார்த் இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கூடிரும் அப்படின்றது தான் நம்ம சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளமா இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 848 எம்பிஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தால், கிட்டத்தட்ட இந்த 4-5 மாநிலங்கள்லயே ஒரு 450 எம்பிஸ் வந்துருவாங்க. 450 எம்பிக்கள் இந்த மாநிலங்கள்ல இருந்து மட்டும் வருவாங்க. மீதி இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும், அதாவது மொத்தம் 28 மாநிலங்கள், இந்த 28 மாநிலங்கள்ல ஒரு 4 மாநிலங்கள் மட்டுமே, 4 இல்ல 5 மாநிலங்கள் மட்டுமே யார் பிரதமர் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். மற்ற மாநிலங்கள் இந்த எலெக்ஷனே எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க புறக்கணிச்சா கூட உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்க ஒண்ணுமே எடுபடாது அப்படின்னு சொல்லி இந்த மாநிலங்கள், சின்ன சின்ன மாநிலங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன மாநிலங்களினுடைய எந்த கோரிக்கையும் ஒரு மத்திய அரசிட்ட எடுபடாது அப்படின்றதுதான் இவங்க சொல்ற ஒரு விஷயம். எப்பவுமே மெஜாரிட்டி எங்க இருக்கோ அதை வச்சுதான் ஒரு தீர்மானம் அப்படின்றது நிறைவேறும். ஆனா இப்போ ஒருவேளை இந்த விகிதாச்சாரப்படி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்தா, அந்த 848 எம்பிஸ்ல பாதிக்கு மேலானவர்களை ஒரு 3-4 மாநிலங்கள் தீர்மானிச்சிட முடியும். அப்ப இந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அந்த ஒரு 4-5 மாநிலங்களே மொத்த இந்தியாவையும் அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். அப்போ கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன மாநிலங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது, நம்ம நினைக்கிறத நம்ம செய்ய முடியாது அப்படின்னு. அப்புறமா இன்னொரு விஷயம் எப்படி பேசுனாங்க அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன். அதாவது இன்னைக்கு நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இங்க இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸை எல்லாரும் ரிட்டைன் பண்ணலாம். ஆனா அப்படி பார்த்தாலும் அந்த மேல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைகள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த நார்த் இந்தியன் எம்பிஸோட எண்ணிக்கைகள் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இது ஒரு விவாதமா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷன் படி, ஆர்டிகிள் 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த 26ல இந்த தொகுதி பங்கீடை நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஸோ இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதாவது ஒரு கமிஷன், டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான நபர்கள். அந்த கமிஷனுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுக்கிற முடிவுகளை எந்த கோர்ட்லையும், இட் cannot be challenged in any court of law in India.
அவங்க எடுக்கிற அந்த தொகுதி வரையறை பண்ற முடிவுகளை சுப்ரீம் கோர்ட்ல கூட நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் இறுதியானது. அப்படி அந்த கமிஷன்ல யார் யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார். அடுத்ததா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். தேசிய, அதாவது இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதுல இருப்பார். அப்புறம் மாநிலங்களுடைய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அதுல இருப்பாங்க. அப்புறம் 5 எம்பிஸ் அதுல இருப்பாங்க. 5 எம்எல்ஏஸ் அதுல இருப்பாங்க. இந்த எம்பிஸையும் எம்எல்ஏயும் யாரு செலக்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த சபாநாயகர் செலக்ட் பண்ணுவார். சோ இதை வந்து டிசைட் பண்றது யாரு அப்படின்னா, நம்மளுடைய பார்லிமெண்ட் தான் இதை டிசைட் பண்ணும். இந்த கமிஷன் யார் யார் இந்த கமிஷன்ல இருக்கணும் அப்படின்றத இந்த பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும். சோ அந்த கமிஷன் என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து நீங்க எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டால கூட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம். சோ இதுல இன்னொரு விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 848 எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னா, தொகுதிகள் மாறும்போது நம்மளுடைய எம்எல்ஏஸ் உடைய தொகுதிகளும் மாறும். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 4500 எம்எல்ஏஸ் வந்து வருவாங்க. ஏன்னா தொகுதிகள் மாற்றப்படும் போது சட்டமன்ற தொகுதிகளும் வந்து மாறும், பாராளுமன்ற தொகுதிகளும் மாறும். இப்ப 848 பாராளுமன்ற தொகுதிகளும் கிட்டத்தட்ட ஒரு 4500 சட்டமன்ற தொகுதிகளும் புதுசா நம்மளுடைய நாட்டுல வந்து 2026ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் தொகுதி பங்கீடு பற்றிய விஷயம். இந்த தொகுதி பங்கீடுக்காகத்தான் இந்த உள்ள இருக்கிற இந்த கான்ஸ்பிரசி தியரியினாலதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து நிலவிட்டு இருக்கு. இதுல எது சரி எது தவறு அப்படின்றத நீங்களோ நானோ முடிவு பண்ண முடியாது. இது வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான விஷயங்கள். கான்ஸ்டிடியூஷன்ல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. பட் அமெண்ட்மெண்ட்ஸுமே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாஜ்பாய் பீரியட்ல ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருமதி இந்திரா காந்தி பீரியட்லயும் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மாநில அரசுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பவும் இதை பண்ண வேண்டாம், இதை வந்து போஸ்ட்பான் பண்ணுங்க. இப்போ 26லயும் பண்ண வேண்டாம், இதை போஸ்ட்பான் பண்ணி வைங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் அப்படி பண்ணும்போது இன்னும் அந்த எம்பிஸோட பணிச்சுமை வந்து கூடும். ப்ராப்பரா நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த மாநில அரசுகள்லாம் வைக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப புதுசா கட்டின பார்லிமெண்ட், அதாவது நம்மளுடைய மத்திய அரசு புதிதாக கட்டியுள்ள அந்த பார்லிமெண்ட் பில்டிங்ல 800க்கும் மேற்பட்ட இருக்கைகள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு முன்னேற்பாடோட அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் இது என்ன நடக்கும், என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். பட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சென்சஸ் எடுக்கணும். அந்த சென்சஸை பேஸ் பண்ணி ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று பார்லிமெண்ட் வந்து உருவாக்கணும். அந்த கமிஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நம்மளுடைய அந்த தொகுதி பங்கீடை வந்து செய்யணும் அப்படின்றது தான் வந்து நம்ம ஆர்டிகிள் 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் டீலிமிட்டேஷனை பத்தின விஷயங்கள். இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம்.